அனைவருக்கும் வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தர்ல நேத்திக்கு நடந்த போராட்டத்துல எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் மூக்குல எல்லாம் ரத்தம் வர்ற அளவுக்கு அவரை காயப்படுத்தி உட்கார வச்சிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த உடனே ஒட்டுமொத்த நாடே கொந்தளிக்க போகுது. காங்கிரஸ் கட்சி யாரு கூட எல்லாம் கூட்டணியில இருக்கோ அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக கொந்தளிக்க போறாங்க அப்படின்னு காத்து கொண்டிருந்த சூழலில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியினுடைய உடன்பிறவா சகோதரர் விஜய் அவர்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு அப்படின்னு காங்கிரஸ்காரங்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழலில் தமிழ்நாட்டில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போஸ்டர் ஒட்டக்கூடிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க நம்ம தாவேகா அமைச்சர்கள். விளையாட்டுக்கெல்லாம் சொல்லிங்க, உண்மையாவே பாத்தீங்கன்னா டி.கே. பிரபு அவர்கள் இருக்கார் இல்லையா, கனிம வளத்துறை அமைச்சர், அவர் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போஸ்டர் ஒட்டிருக்காரு அவருடைய கையாலேயே. ஸோ இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நார்த் இப்படி பற்றி எரியுதே, சவுத் இப்படி ஒரு திரைப்பட கொண்டாட்டத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நாம ஏதோ சொல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. டெல்லியில போராடக்கூடிய மாணவர்கள் கேட்கிறாங்க, விஜய் அவர்கள் எதற்காக இந்த போராட்டத்துக்கு குரல் கொடுக்கல, எங்களுக்கு ஆதரவா நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. Tamil you must be aware that there is a new CM, Vijay. The real people was here in the hunger strike. But being a politician, nobody in the social media is asking even a question from CM Vijay that what is a statement towards mass protest or hunger strike. கிட்டத்தட்ட மே 12ஆம் தேதியிலிருந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீட் தேர்வு அவர்கள் ஒழிக்கணும், நீட்டை நீங்க மொத்தமா விட்டுருங்க அப்படிலாம் டெல்லியில அவர்கள் பெருசா போராடல. அவர்களுடைய பிரதான கோரிக்கை அப்படிங்கிறது இப்போ மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இப்போ நீட் தேர்வு நீங்க மே 3ஆம் தேதி வச்சதை அப்புறம் பேப்பர் லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ ரத்து பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பல மாணவர்கள் பாத்தீங்கன்னா நான் அந்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தேன், நீங்க மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கும்போது எப்படி என்னால பண்ண முடியும், நான் எப்படி பாஸ் ஆவேன் அப்படிங்கிற பயத்திலே சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி சூசைட் பண்ணிக்கிட்டவங்களுக்குலாம் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதே மாதிரி இதுல நிறைய விஷயங்கள் ரெகுலேட் பண்ண வேண்டியிருக்கு நீட்ல அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சுதான் போராட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய லெவல்ல இன்னைக்கு போராட்டமா மாறி நிக்குது. சோனம் வாங்சுக்லாம் போயிட்டு அவர் உண்ணாவிரத போராட்டத்துல கலந்துக்கிறாரு. அந்த சிஜேபி அப்படிங்கிற அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில உள்ளவங்க எல்லாம் அதை ஒரு பெரிய லெவல்ல ஒரு மூவ்மெண்டா கொண்டு போறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப நேற்றைக்கு முந்தினாலும் பாத்தீங்கன்னா நாங்க நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி போக போறோம் அப்படின்னு போகும்போதுதான் பாத்தீங்கன்னா இந்த தடியடி நடக்குது. அது மாணவர்கள், பெண்கள், வயசுல சின்னவங்க, பெரியவங்க அப்படின்னு பார்க்காம எல்லாரையுமே சரமாரியா டெல்லி காவல்துறை தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகுது. பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் வெடிக்குது. ஸோ இங்க இப்படி ஒரு பிரச்சனை டெல்லியில போயிட்டு இருக்கும்போது எல்லா மாநிலங்களும் பாத்தீங்கன்னா அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபடுவாங்க. குறிப்பா ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ பிஜேபி அப்படின்னா பிஜேபி கூட கூட்டணி ஆட்சி பண்றவங்க அதை கடந்து போவாங்க. ஆனா பிஜேபிக்கு எதிர்ப்பு அரசியல் பண்றவங்க, பிஜேபிக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சர்ற மாதிரியா மோடி குறித்தும் இந்த தேர்வு குறித்தும் நீட் தேர்வு குறித்தும் பிஜேபி குறித்தும் சொல்லப்போனா காட்டமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த டோன்ல தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடும் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா எப்பவுமே பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமா தான் வந்திருக்கு. அது திமுக பண்றாங்க அப்படின்றத நம்ம சொல்ல வரல. அது டிஃபால்ட்டாவே தமிழ்நாடு பீப்புளோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். இங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல கண்டிப்பா இதற்கு எதிராக பேசுவாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் இது குறித்தெல்லாம் பேசியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எதிர்பார்றாங்க. டெல்லியில இருந்து போராடக்கூடியவங்க பாத்தீங்கன்னா இந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவரே நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி நண்பன் படத்துல ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருக்காரு, இந்த கொசக்சி பசப்புகளை நடிச்சவரே இவர் தானே, அப்படி இருக்கும்போது அவருக்கே ஒரு போராட்டம் பண்ணாரு அப்படிங்கிறப்போ அவர் பேச மாட்டாரா, அவர் குரல் கொடுக்க மாட்டாரா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் எந்த குரலும் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து வரல. மாறாக தாவேகாவினுடைய அந்த ஒரு ஐடி விங் இல்ல தலைமை தாவேகான்ற கட்சியினுடைய அக்கௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த 2 ட்வீட்லயுமே ஒரு சில இடங்கள்ல திமுக அட்டாக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா நேரடியா பாஜக அப்படிங்கிற பெயரையோ இல்ல எந்த கட்சியினுடைய பெயரையோ இல்ல தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற அந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர் பதவி விலகணும் இல்ல ஒரு பதவி ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற அந்த போராட்ட குழுவினருடைய கோரிக்கையை ஏற்றோ எதையுமே பதிவிடல. ரொம்ப பொத்தாம் பொதுவாக பாத்தீங்கன்னா நீட்டை நாங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், நாங்க எங்களுக்கு நீட்டே வேண்டாம், உடனே நீங்க அந்த கல்வியை ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு மாநிலங்களுக்கே முழு உரிமை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து. இந்த போராட்டத்தை அந்த அரசாங்கம் எப்படி ஒடுக்குறாங்க, காவலர்கள் எப்படி இப்படி தாக்கலாம் அப்படிங்கிற அந்த புள்ளியில இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீவிரமான பதிலும் முதல்வர் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து வரல. அதுவுமே இது கட்சியினுடைய ஒரு அக்கௌண்ட்ல தான் போட்டிருக்காங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்போ திமுகவே ஒரு ஆளுங்கட்சியா இருக்கு அப்படின்னா டிஎம்கே ஐடி விங்னு ஒரு ஐடி இருக்கும். அதுவும் அஃபிஷியலான திமுகவினுடைய ஐடி விங் ஐடி தான்.
அதுல வந்து அவர்கள் ஏதாச்சும் ஒரு பதிவு போட்டாங்க அப்படின்னா அதை நம்ம திமுகவுடைய கருத்தா எடுத்துக்கலாம். ஆனா ஸ்டாலின் அவர்களினுடைய ஒரு கருத்தாவோ இல்ல அவரினுடைய ஒரு நடவடிக்கையா நம்ம பார்க்க முடியுமானா முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. விஜய் அவர்கள் அவருடைய ஐடியில வந்து அவர் ஒரு போஸ்ட் ட்வீட் போடுறாரு அப்படின்னா கூட அதனுடைய ரீச்சுங்கிறது வேற மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியா வரைக்கும் அவர்கள் ஒரு பேசு பொருள் ஆக்குவாங்க. அது ஒரு அரசியலா வந்து மாறும். ஆனா வந்து அவர் அதை பண்ணல. இன்னும் சொல்ல போனா ட்வீட்டை விடுங்க, ஒரு வீடியோ ஒன்று போடலாம்ல, மாணவர்களை நீங்க தொட்டீங்கன்னா அவ்வளவுதான் நாடே உங்களுக்கு எதிராக திரும்புங்க வீடியோ போட்டாருன்னா அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நம்ம இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் பேசிட்டு இருக்கிற நேரம் ஒரு வீடியோ வெளியிட்டாருன்னா கூட அதுக்கு பாராட்டுகள் தான். ஏன்னா அவர் அதை பண்ணணும். ஏன்னா அங்க உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் தளபதி எங்களுக்காக வருவார் அப்படின்னு சொல்லி அவர்கள் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த நார்த்ல உள்ள இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா 2029ல பிஎம் மோடிக்கு அகைன்ஸ்டா வந்து விஜய் தான் நின்று ஜெயிக்க போறாருங்கிற அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க பல பேர். அது வந்து லைக்ஸ் எல்லாம் மில்லியன்ல போகுது. இப்ப தமிழ்நாட்டுல பார்வையாளர்கள் அப்படின்றதுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கும் இல்லையா? தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சில லட்சங்கள் தான் வந்து லைக்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இங்க இருக்கிற மக்கள் தொகை இருக்கு. நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு போனதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுல இதை பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டுல அதை பண்ணிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா வச்சிட்டாரு, அந்த சிசிடிவி கேமராவை நேர சிஎம் ஆபீஸ்ல வரைக்கும் லைவ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே தமிழ்நாட்டுல உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் சிஎம் வந்து லைவா உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. எது நடந்தாலும் உடனே போனை போட்டு ஆக்ஷன் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கட்டுக்கதைகளை நார்த் இன்ஃபுளுன்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அது மாதிரி போஸ்ட்டை பார்க்கல அப்படிங்கும்போது நான் சொல்றது உங்களுக்கு மிகைப்படுத்துற மாதிரி தெரியல. நான் சொல்றது ரொம்ப கம்மி. இதை விட ரொம்ப அதிகமா தாவேக அரசு அறிவிக்காத பல திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அது ஒரு ஃபேக்கா நரேட்டிவ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை பல பேர் நம்பவும் செய்றாங்க நார்த்ல. அதனாலதான் இந்த கேள்வி வருது, ஏன் வந்து விஜய் அவர்கள் எங்களுக்காக பேசல, ஏன் எங்களுக்கு விஜய் தளபதி வந்து எங்களுக்காக பேசல. அவர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர் கூட அவர்களுக்கு தெரியாது. விஜய் தளபதி அப்படின்னு தான் அவரை கூப்பிடுறாங்க நம்மளுடைய முதலமைச்சரை. ஸோ அந்த அளவிற்கு வந்து அவர்கள் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அது குறித்தான எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் அது பெரிய அளவில் பதிவு பண்ணல. சமூக வலைதளங்கள்ல மட்டும்தான் அந்த செய்திகள்லாம் அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அடிக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இதை பத்தி யாருமே இங்க பேசவுமே இல்லை. இங்க சென்னையில வந்து எக்மோர்ல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அங்க வந்து டெல்லி காவல்துறை வந்து எப்படி இந்த மாணவர்களை அடிக்கலாம், அதற்கு எதிராக நாங்க போராடுறோம்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கைது பண்றாங்க. சரி, அதை கூட பெருசா நம்ம பேச முடியாது. ஏன்னா அவர்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. அப்போ பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். ஒரு அனுமதி வாங்கிட்டு நீங்க போராடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வந்து அப்புறப்படுத்துறான்னு வச்சுக்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் இது குறித்து இன்னும் பேசாம இருக்காருன்றது இது இல்லையா? இதுல யாருக்கு பிரச்சனை உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்களுக்கும் தாவேகாவுக்கும். ஏன்னா லிட்ரலி வந்து சென்ட்ரல்ல இன்னைக்கு தாவேகா வந்து பாலிடிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா காங்கிரஸினுடைய ஃபேவர் தேவைப்படுது, காங்கிரஸோட சப்போர்ட் தேவைப்படுது. ஒருவேளை விஜய் வேற கணக்கு போறாருன்னு தெரியல. எதுக்கு காங்கிரஸ் நம்மளே வந்து நின்று ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போடுறாங்கன்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில தான் 2029ஆம் ஆண்டு தேர்தல் சந்திக்க போறாங்க தாவேகா அப்படிங்கிறது நம்ம தெரியக்கூடிய தகவலா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த எதிர்கட்சி தலைவரை வந்து அப்படி தாக்குறாங்க. அவர் வந்து ரத்த காயங்க. நீங்க லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா அப்படி குண்டு கட்ட தூக்கிட்டு போறதுமா செய்தியில போடுறாங்க. மூக்கிலலாம் ரத்தம் வருது, உடம்புலலாம் காயங்கள் இருக்கு. அப்ப அந்த அளவிற்கு வந்து வன்முறை வந்து கையாளப்பட்டிருக்கு அப்படின்னா ராகுல் காந்திக்கு இந்த நிலைமை அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சொல்லப்போனா எல்லாரும் இது குறித்து பேசணும் முதல்ல. ஏன்னா மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட மே 3ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அதை வந்து கவர்மெண்டினுடைய இன்எஃபிஷியன்சினால கவர்மெண்டினுடைய சிஸ்டம் இருக்கிற பிரச்சனைனால பேப்பர் லீக் ஆகுது, இல்லை யாரோ தனிநபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போமே. இது மாதிரி பண்றது மூலமா நடக்குதுன்னா அது கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்றுக்கணும். திருப்பி வந்து மறுபடியும் ஜூன் 21ஆம் தேதி அந்த அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு தேர்வு நடத்துறாங்க. ரெண்டு வேற வேற வினாத்தாள் அப்படிங்கும்போது அந்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கிறவங்க இது சரியா பண்ணாம முடியாம கூட போயிருக்கலாம். அப்போ லிட்ரலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கையே வந்து அந்த பாதையை மாறுது. யாருடைய தவறால? அரசாங்கத்தினுடைய தவறால. அப்ப நேரடியாக அரசாங்கம் பொறுப்பேற்றுக்க வேண்டிய இடத்துல இருக்குதா இல்லையா? கண்டிப்பா ஆமா. அப்படிப்பட்ட சூழல்ல இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பிஜேபி அப்படிங்கிற அரசுக்கு எதிராக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நீட் அப்படிங்கிறது தரமான டாக்டர்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா நிலைமை அப்படியா இருக்கு. நீட் எக்ஸாமே முதல்ல இங்க ப்ராப்பரா நடக்கல அப்படிங்கிறது. இது ஒரு வருஷம் நடக்கிற பிரச்சனை இல்லை. ஏதோ இந்த வருஷம் மட்டும்தான் இப்படி நடந்துருச்சுன்றது இல்லை. தொடர்ச்சியா எல்லா வருஷமும் நீட்ல ஒரு ஏதாச்சும் ஒரு குளர் அப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஆள் மாறாட்டம் நடக்கும், இல்ல மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும், ஒரு சில ஏரியாக்கள்ல பேப்பர் லீக் ஆயிடுச்சு சொல்லி குற்றச்சாட்டுகள் வரும். தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த பிரச்சனைகளை சரி பண்ணாம நீங்க ஆல் இண்டியா லெவல்ல ஒரு எக்ஸாம் நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க. இங்க தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் வந்து அதுல பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இது ஒவ்வொரு மாநிலமும் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இதுல வந்து இந்த சிஜேபிங்கிற பார்ட்டி மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. மாணவர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, இதற்கு தீர்வு நோக்கி போராடணுமா இல்லையா அப்படிங்கிறதா இதுல பேச்சு. ஸோ நிச்சயமா நமக்கு இதை பார்க்கும்போது இது பிஜேபிக்கு எதிராக கேள்வி கேட்க வேண்டிய ஒரு பிரச்சனை தான். அதை வந்து பிஜேபிக்கு எதிர்கட்சிகள்னு சொல்லக்கூடிய
தாவேகா போன்ற கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் அந்த பாஜகன்ற பேரை கூட சொல்லாம தான் கட்சியில இருந்து அறிக்கை வர்றாங்க, கட்சியில இருந்து வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான போக்கு. அதெல்லாம் அவர்கள் வந்து விடணும், துணிச்சலா வந்து பேசணும். அட்லீஸ்ட் வந்து விஜய் அவர்களை நார்த்ல எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வந்து ஒரு போராளி அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் விஜயினுடைய ஒரு இமேஜை கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம். ஸோ அதையாச்சும் விஜய் வந்து அவரோட இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காகவாச்சும் அவர் வந்து கொஞ்சம் வீரியமா செயல்படணும், இதுல பேசணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். நன்றி.